வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு முடக்கத்தான் கீரை சூப் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது வந்து காஞ்ச முடக்கத்தான் கீரை. இது வந்து இங்கே கிடைக்காததுனால ஊரில் இருந்து எனக்கு என் வீட்டுக்காரர் ஊரில் இருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த முடக்கத்தான் கீரை வந்து முடக்கு வாதத்துக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு, அப்புறம் நல்ல உடல் வலி, அதாவது ரொம்ப வேலை செய்து நம்ம உடம்பெல்லாம் வலிச்சுது அப்படின்னா இந்த கீரை சூப் போட்டு நம்ம குடித்தோம் அல்லது ரசம் போட்டு குடித்தோம் அப்படின்னா அது நல்ல நிவாரணம் கிடைக்கும். இன்னொன்று, பெண் பிள்ளைங்களுக்கு மாதவிடாய் வந்து சரியாக போகலை அப்படின்னா இந்த கீரையை மட்டும் எடுத்து அரைச்சி நம்ம அடி வயிற்றில் போட்டோம் அப்படின்னா மாதவிடாய் வந்து சீராக அமையும். அதோடு நம்ம இந்த இலையை நல்லா அரைச்சி நம்ம நல்லெண்ணெயில் நல்லா ஒரு தைலம் மாதிரி நல்லா காய்ச்சி நம்ம தலையில் தேய்ச்சி வந்தால் நல்லா கருமுடி, நல்லா நம்மளுக்கு முடி தலையில் முடி உதிர்ந்த இடத்துல நம்ம தேய்க்கும் போது அந்த இடத்துல கூட நம்மளுக்கு முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இதை நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு, இப்போ இந்த மாதிரி நீங்கள் சில நேரங்களில் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு வரலாம். வெளியில் இருக்கிறவங்க இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா காய வச்சு ஒரு காட்டன் துணியில் கெட்டி அல்லது பேப்பர்லையாவது நல்லா பேக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நான் கழுவி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் நம்ம ஊற வச்சு இந்த கழுவி சின்ன உரல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சரில் தட்டிக்கிடலாம். மிளகு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம், மிளகும் சீரகமும் கலந்துருக்கிறேன். இப்போ பூண்டு ஒரு 4-5 பல்லுக்கு மேலே நான் இதை கழுவிட்டு நான் தோலோடு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ 1 பீஸ் இஞ்சியும் போட்டு நம்ம இந்த லைட்டாக கருவேப்பிலை, இந்த நான் கொத்தமல்லி தண்டுகள் கொஞ்சம் இலை எல்லாம் போட்டு இதை நச்சு எடுத்துக்கிடுவோம். இதை இந்த மாதிரி அதாவது ரொம்ப அரைக்காமல் 1-2 தட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கீரையை சூப்பு வச்சோ அல்லது ரசம் செய்தோ நம்ம தோசை செய்தோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு மலம் சரியாக போகலை அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிடும்போது உங்களுக்கு சீராக அந்த மலம் கழிக்கலான்னு சொல்கிறாங்க. வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடலாம். என்கிட்ட கிடையாது. இப்போ இந்த வெங்காயத்தையும் சும்மா நம்ம லைட்டாக நச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக நச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. நான் இதை மிக்சரில் ஒரு டர்ன் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நீங்கள் பச்சை கீரையாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படி அரைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் இது காஞ்ச கீரையாக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு டர்ன் மிக்சரில் போட்டு டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கோங்க, நறுக்கிக்கோங்க. இல்லாட்டி அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், நல்லா அதுக்கு அதாவது அரைப்படாது. இந்த மாதிரி இப்போ இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படி கட் பண்ணிவிட்டு போட்டு ஒரு டர்ன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் தட்டுனா போதும். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கலை, சும்மா ஒரு போட்டை எடுத்துருக்குறேன். அதில் நம்ம தட்டி வச்ச நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, சீரகம் அதை கலந்து எடுத்துக்கிடுவோம். இந்த வெங்காயம் இப்படி நச்சா போதும், ரொம்ப அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெட்டி போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இப்போ தக்காளியை நான் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கைட்டு இப்படி நசுக்கி போட்டாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி இப்போ இதையும் கலந்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இப்போ இந்த தட்டி வச்சுருக்கிற இலையை போட்டுருவோம். இது கொடியோடு சேர்ந்து கொஞ்சோண்டு உப்பு, ரொம்ப போடாதீங்க, அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம தண்ணி கலந்துக்கிடலாம். இன்னும் நான் ஸ்டவ்வை பற்ற வைக்கலை.
இன்னும் 2 செம்பு தண்ணி, நான் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இன்னொரு செம்பு தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம். இதை நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடலாம். இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா அடுப்பு பற்ற வச்சுருங்க. மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். 10-15 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். ஏன்னா அதில் உள்ள சாறு, அதில் உள்ள டேஸ்ட்டு எல்லாமே இறங்கணும் அந்த தண்ணியில். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு, அதாவது சிம்முக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். ஆஃப் மூடியாக மூடி வச்சிடணும். இப்படி ஆஃபாக மூடி வச்சுருங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சா போதும். இந்த மாதிரி இப்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது ரெடி ஆகிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சா நீங்கள் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு, நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறோம், தேவையான அளவு உப்பு, மிளகு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது நம்ம சுவிட்ச் ஆஃப். இப்போது ரெடி ஆகிட்டு இப்போ இதை லைட்டாக நம்ம கடைஞ்சி விடுவோம். அதாவது இந்த தக்காளி பழம் லைட்டாக மசியட்டும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மத்து வச்சுருந்தா கூட கடையலாம். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அது நல்லா நம்ம லைட்டாக அரைச்சி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அரைக்காட்டால் கூட பரவாயில்ல. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கசப்பு வரும். லைட்டாக அரைங்க. அரைக்காமல் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம், அப்படி கூட போடலாம் கட் பண்ணி. அந்த மாதிரி இப்போது நம்ம இந்த புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக இறங்குறதுக்கு அந்த சூப்பில் அந்த தக்காளியை லைட்டாக நம்ம மசிச்சு விடணும். மாதிரி நல்லா ஓரளவு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை வடிகட்டி எடுத்துடும். இந்த மாதிரி அரிப்பு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா வடிகட்டி நம்ம சர்வ் பண்ணிடுவோம். இதில் வந்து லைட்டாக மைல்டாக ஒரு கசப்பு வரும். மற்றபடி அது பிடிக்கும். பிடிக்காதவங்க கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கிடலாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த மைல்டு கசப்பு நமக்கு நல்லது தான். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக லெமன் புழிஞ்சி நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இந்த மாதிரி லெமன் லைட்டாக ஒரு 4-5 ட்ராப்ஸ் புழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.